ஹாய் கைஸ், யோ வாட்சிங் தமிழ் டைம் கில்லர். யாராவது ஒருத்தர் ஒரு அட்வென்ச்சர் மேற்கொண்டாலோ இல்லை ஒரு வித்தியாசமான உணவை சாப்பிட்டாலோ அவரை பார்த்து முதல்ல நம்ம சொல்கிற ஒரே வார்த்தை, நீ என்ன பெரிய பேர் கிரில்ஸான் தான். அந்த அளவுக்கு பேர் கிரில்ஸ் என்ன அட்வென்ச்சர் செஞ்சுட்டாரு, அந்த அட்வென்ச்சர் தான் பேர் கிரில்ஸ்க்கு என்ன செஞ்சுது, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Purchase your tracks today. 7 ஜூன் 1974 மைக்கேல் கிரேவுக்கும் சராஜ் கிரேக்கும் பிறக்கக்கூடிய பையன் தான் எட்வின் மைக்கேல் கிரே. அதாவது இவர் தான் பிற்காலத்தில் பேர் கிரில்ஸாக மாறினது. பேர் கிரில்ஸை சின்ன வயசுலேயே அவங்க அப்பா நிறைய அட்வென்ச்சருக்கு கூட்டிகிட்டு போவார். போகிற இடத்துலலாம் அவர் பார்க்குறதுலலாம் ஏறிட்டு ரொம்பவே அட்வென்ச்சராக இருப்பாராம். அவரோட 8வது வயசில் அவங்க அப்பா பேர் கிரில்ஸ்க்கு ஒரு ஃபோட்டோவை காட்டுறாரு. அது என்ன ஃபோட்டோனா மவுண்ட் எவரெஸ்ட்டோட ஃபோட்டோ. பேர் கிரில்ஸ் அதை பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட இந்த மலை மேலேயும் ஒரு நாள் நான் ஏறுவேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அப்பா, இது ஏறுறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை, ரொம்பவே ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நல்லா இருந்தால் தான் இந்த மலையெல்லாம் ஏற முடியும், இதெல்லாம் ரொம்பவே கஷ்டம்னு சொல்கிறாரு. இருந்தாலும் பேர் கிரில்ஸ் ஒரு நாள் இந்த மலையில் ஏறணும்னு நினைக்கிறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் இந்தியன் மிலிட்ரி ட்ரைனிங்கில் சேர்றாரு. எவரெஸ்ட்டுக்கு நியரில் இருக்கிற சில ஏரியாவில் அவர் ட்ரைனிங் எடுக்கிறாரு. அப்படி பண்ணும்போது நேச்சர் மேலே அவருக்கு இருந்த லவ் ரொம்பவே அதிகரிக்குது. ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியன் மிலிட்ரியிலேயே சேரணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரோட நேட்டிவ் யூகேன்றனால அவரால் இந்தியன் மிலிட்ரியில் சேர முடியலை. அதனால யுனைடெட் கிங்டமோட மிலிட்ரியில் சேர்றாரு. அந்த ஊர் மிலிட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்க அட்வென்ச்சருக்கு ரொம்பவே ஈடுபாடு கொடுப்பாங்க. அதுவும் பேர் கிரில்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவர் மிலிட்ரி லைஃப்பில் நிறைய அட்வென்ச்சரை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு ட்ரிப் போகிறாரு. அங்கே இருக்கிற மிலிட்ரி பீப்புள் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டால், இந்த ஃப்ளைட் உயரமாக பறக்கும்போது அங்கேருந்து பேராஷூட்டோட ஜம்ப் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி சில விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. பேர் கிரில்ஸும் அதை பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அவரும் ஒரு மிலிட்ரி பீப்புள்ன்றனால அதை பண்ணுறதுக்கு அவங்க அனுமதிக்கிறாங்க. பேர் கிரில்ஸும் ஃப்ளைட்டில் ஏறுறாரு. ஃப்ளைட் 16,000 அடியை ரீச் பண்ணுது. அங்கேருந்து பேர் கிரில்ஸ் ஜம்ப் பண்ண ரெடி ஆகுறாரு. ஜம்ப் பண்ணவும் செய்கிறாரு. ஒரு சர்டைன் லிமிட்டுக்கு அப்புறம் பேராஷூட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கான டைமிங் வருது. ஸோ அப்படி வரும்போது அவர் பேராஷூட்டை ரிலீஸ் பண்ணுறாரு. ஆனால் அப்போ நடக்கக்கூடாத ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு. அதாவது பேராஷூட் ஒர்க் ஆகலை. அங்கேருந்து பேர் கிரில்ஸ் ஃப்ரீ ஃபால் ஆக ஆரம்பிக்கிறாரு. 16,000 அடியிலேருந்து எந்த ஒரு பேலன்ஸுமே இல்லாமல் ரொம்ப வேகமாக அவர் கீழே வந்துட்டு இருக்காரு. பேர் கிரில்ஸ் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம உயிரை காப்பாற்றணும், அதனால நம்ம முதுகு தரையை நோக்கி விழுந்தா நம்ம தலைக்கு எதுவும் ஆகாது, நம்ம முதுகில் இருக்க பேக் நம்மளை காப்பாற்றும்னு நினைக்கிறாரு. அவர் நினச்ச மாதிரியே வாலண்டியராக தன்னை ஸ்க்ரோல் பண்ணுறாரு. அங்கேருந்து தரையவும் ரீச் பண்ணுறாரு. அவர் இறந்துட்டாருன்னு நினச்சி எல்லாருமே அவர்கிட்ட போய் பார்க்குறாங்க. கிட்ட போய் பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு உயிர் இருக்கிறதுக்கான அறிகுறி கொஞ்சம் கூட இல்லை. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் முதுகு பக்கம் கீழே வந்தனால இவர் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னது மற்றவங்களுக்குலாம் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அடுத்து சொன்ன விஷயம் பேர் கிரில்ஸ்க்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னன்னா, அவர் முதுகில் 3 இடத்துல மேஜர் ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்கு. ஸோ அவர் வாழ்நாளில் எந்திரிச்சு அவரால் நடக்கவே முடியாது, நடக்கிறது என்ன அவரால் வீல் சேரில் கூட போக முடியாது, அதுக்கு கூட அவர் உடம்பு ஒத்துழைக்காதுன்னு சொல்கிறாங்க. பேர் கிரில்ஸ் நேச்சர் மேலே வச்சிருந்த லவ் எல்லாத்தையும் குழி தோண்டி பதிச்சிடுறாரு. இந்த விஷயம் நடந்து கரெக்டாக 1 வருஷத்துக்கு அப்புறம் பேர் கிரில்ஸ் எவரெஸ்ட்டை ஏற ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆமாம், பேர் கிரில்ஸ் எவரெஸ்ட்டை ஏறினார். இந்த விஷயம் எல்லா டாக்டர்ஸ்க்குமே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ பேர் கிரில்ஸ் எவரெஸ்ட்டை ஏறினப்ப அவர் தான் எவரெஸ்ட்டை ஏறினதுலேயே ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் பர்சன். அந்த சாதனை மட்டும் இல்லாமல் ஏறவே முடியாதுன்னு சொல்லப்படுற நிறையா மலை மேலே இவர் ஏறுறாரு. அவர் வாழ்க்கையை அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அட்வென்ச்சர்லேயே செலுத்துறாரு. ஆக்சிடென்ட் நடந்தால் பயம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆக்சிடெண்ட்டில் பேர் கிரில்ஸ்க்கு இருக்கிற பயம் எல்லாமே போயிடுச்சு. அமெரிக்கன் பிரசிடென்ட்லேருந்து பல பேரை அவர் அட்வென்ச்சருக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. பேர் கிரில்ஸை பற்றி தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு அட்வென்ச்சரர் மட்டும் இல்லை, அவர் ஒரு நல்ல ஆத்தரும் கூட. அவர் வாழ்க்கையில் நடந்த பல அட்வென்ச்சர்ஸ் பற்றியும் அவர் போன பல ட்ராவல் பற்றியும் அவர் நிறைய புக் எழுதியிருக்காரு. டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேர் கிரில்ஸ் ஃபேனாக இருந்தால் அவங்களுக்கு இதை அமுச்சு விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.